கூல் buddies. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா SCSS. ஓகே, SCSS அந்த மாதிரி விஷயம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத சொல்லிடுறேன். நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட், HTML, ஜாவா, CSS பார்த்தோம். அதுக்கப்புறம் ரியாக்ட் ஆரம்பிச்சோம். ரியாக்ட்ல என்ன பண்ணோம்னா ஒரு சின்னதா ஒரு அப்ளிகேஷன் பண்ணுவோம். அந்த அப்ளிகேஷன் வந்து டு டூ லிஸ்ட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன், நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்லேயே பண்ண ஒரு அப்ளிகேஷனை ரியாக்ட்ல ரொம்ப சின்ன அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த அப்ளிகேஷன்ல CSS அப்ளை பண்றது பார்த்தோம். CSS பேசிக்கா அப்ளை பண்றது பார்த்தேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து டே 13ல இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் அப்படி SCSS அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுக்க போறேன். இதை நான் போன கிளாஸ்லேயே சொன்னேன். SCSS அதாவது SAS அப்படின்ற ஒரு கான்செப்ட். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து CSS ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நீ வந்து ரியாக்ட் காம்படன்ஸ் எழுதும் போது இந்த மாதிரி எழுதுனா உனக்கு ஈஸியா இருக்கு அப்படின்றதுனால நீ இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் அது வெப்பாக் பேபிள் வச்சு வெப்பாக்கையும் பேபிளையும் வச்சு ஜாவாஸ்கிரிப்டா கன்வெர்ட் பண்றியோ, அதே மாதிரி CSS-ஓ நீ இப்படி எழுதுறது வந்து கொஞ்சம் கஷ்டமானதுதான். ஏன்னா ரொம்ப பெருசா இருக்கும். இப்படி எழுதுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த மாதிரி சின்ன அப்ளிகேஷன் நீ எழுதிடலாம். ஆனா பெரிய அப்ளிகேஷன்லாம் வந்துன்னா எழுதுறது கஷ்டம் தான். ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்க, SAS அப்படின்ட்டு ஒரு பர்டிகுலர் இது கொண்டு வந்தாங்க, ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க்கோட முக்கியமான வேலை என்னன்னா ப்ரீ ப்ராசஸிங் CSS அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு CSS-ஐ வந்து நீ எழுதுறதுக்கு முன்னாடி உன் கம்ஃபர்டபுள் ஃபார்மேட்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த SAS-ஓட ஒரு கம்பைலர், பேபிள் மாதிரியே ஒரு கம்பைலர் இது. இந்த கம்பைலரை வந்து நீ வெப்பாக்ல அட்டாச் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பர்டிகுலர் SAS ஃபைல CSS ஃபைலா கன்வெர்ட் பண்ணிடும். ஒண்ணுமே இல்ல, JSX இருந்து நம்ம எப்படி ஜாவாஸ்கிரிப்டா கன்வெர்ட் பண்றோமோ அதே மாதிரிதான் SAS SCSS இருந்து CSS-ஆ கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட், மேஜர் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி பண்றதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இதுல என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குன்றத போக போக சொல்லி கொடுக்குறேன். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம ரியாக்ட்ல இதை ஆட் பண்றது ரொம்ப சிம்பிள். நம்ம ரியாக்ட் ஸ்டார்டர் கிட் இருக்குல்ல, இந்த ரியாக்ட் ஸ்டார்டர் கிட்ல என்ன பண்ணிட்டாங்களா, பை டிஃபால்ட் SCSS-ஐ எப்படி ஆட் பண்ணும் அப்படின்றது பை டிஃபால்ட் SCSS-க்கான ப்ராசஸர் ஆட் பண்ணிட்டாங்க. கான்ஃபிக்லாம் வந்து வெப்பாக்ல ஆட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா அதுக்கான நோட் மாடியூல்ஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணும். ப்ரீ ப்ராசஸிங் பண்றதுக்கான நோட் மாடியூல்ஸ். ப்ரீ ப்ராசஸிங் பண்றதுக்காக என்ன நோட் மாடியூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா நோட் SAS அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. நோட் SAS அப்படின்ற மாடியூல் என்ன மாடியூல்னா, ஸோ நோட் யூஸ் பண்ணி SAS SCSS-ஐ CSS-ஆ கன்வெர்ட் பண்ற மாடியூல் பேர் தான் நோட் SAS. ஸோ இந்த ஒரு மாடியூலை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாடியூலை வந்து ஜஸ்ட் லைக் நம்ம எப்படி பேபிள் யூஸ் பண்றோமோ, பேபிள் யூஸ் பண்றோம்ல, பேபிள் வந்து எப்படி கம்பைலர் JSX ஜாவாஸ்கிரிப்டா மாத்துதோ அதே மாதிரி இந்த இதுவும் ஒரு கம்பைலர் தான். இந்த கம்பைலர் வந்து இது வந்து நோட்ல, அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க, நோட்ல ரன் ஆகும். இந்த கம்பைலரை நீ ஜஸ்ட் வெப்பாக்ல ஆட் பண்ணா மட்டும் போதும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் மாடியூலை மட்டும் நீ இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ npm install node SAS save -dev அப்படின்னு சொன்னா இந்த பர்டிகுலர் கமாண்டுக்கான இது என்னன்னு பார்த்தோன்னா npm இன்ஸ்டால் பண்ணிட்டு நோட் SAS இன்ஸ்டால் பண்ணிட்டு என்னோட பேக்கேஜ் JSON-ல போயிட்டு dev dependencies அப்படின்னு ஒரு இது இருக்கும். dev dependencies அப்படின்னா என்னன்னு கேட்டேன்னா, எனக்கு இந்த பர்டிகுலர் பேக்கேஜை ரன் பண்றதுக்கு என்னெல்லாம் டெவலப்மெண்ட்ல டிபெண்டன்சிஸ் தேவை அப்படின்ட்டு. ஆக்சுவலா பார்த்தோன்னா நோட் SAS ஒரு டிபெண்டன்சி இருக்கு. அப்புறம் ரியாக்ட் ஸ்கிரிப்ட்ஸ் இதுவும் வந்து ஆக்சுவலா பார்த்தோன்னா டெவ் டிபெண்டன்சிஸ்ல போய் உட்காந்துருக்கு. இது வந்து என்னோட இது வந்து ரன் பண்றதுக்காக தேவைப்படுது, என்னோட ப்ராஜெக்டை ரன் பண்றதுக்காக தேவைப்படுற டெவ் டிபெண்டன்சிஸ் என்ன அப்படின்னா நான் என் ப்ராஜெக்ட்குள்ள யூஸ் பண்ற சில பர்டிகுலர் மாடியூல், சே ரியாக்ட் டாம்னா என் ப்ராஜெக்ட்குள்ள யூஸ் பண்ணுவேன். பட் இதெல்லாம் நான் என் ப்ராஜெக்ட்குள்ள யூஸ் பண்ண மாட்டேன், வெளியே என் ப்ராஜெக்ட் பில்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஸோ npm install node SAS saved அப்படின்னு அடிச்சீங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடியூல் வந்து உங்களோட இதுல வந்து லோட் ஆயிடும். ஓகேவா? இதோட ஒரே ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா நோட் இருக்கணும். நோட் JS இருந்தாதான் ரன் ஆகும். அவ்வளவுதான் இதோட ஒரே ரெக்குவயர்மெண்ட். அப்புறம் வெப்பாக்ல இதுக்கான கான்ஃபிக்ஸ் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நடுவில் ஒரு கிளாஸ் போய் பார்த்தோம். ரியாக்ட் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்றவன் தான் வந்து பேக்ல ரியாக்ட் நமக்காக கொடுத்த ஒரு கம்பைலர், அதாவது ஒரு ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம், எல்லாத்தையும் மொத்தமா கம்பைல் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஓகேவா? அதுக்குள்ள வந்து ஆக்சுவலா இருக்கும், உள்ள போய் பாத்தீங்கன்னா அந்த கான்ஃபிகரேஷன் ஆல்ரெடி இருக்கும். ஃபைனா? ஸோ இப்போ நான் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த button.css SAS ஃபைலா மாற்ற போறேன். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்வயர்மெண்ட். SAS-ஓட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நீ வந்து ஃபர்ஸ்ட் நான் SAS-ஆ மாத்துறேன் உங்களுக்கு, அதுக்கப்புறம் நான் அடுத்தது சொல்றேன் ஒரு அட்வான்டேஜ் சொல்றேன். SAS-ஆ மாத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இதை அப்படியே ரீநேம் பண்ணிக்கோங்க. ரீநேம் பண்ணிட்டு CSS அப்படின்றத SCSS அப்படின்னு மாத்திருங்க. இதோட எக்ஸ்டென்ஷன் பேர் SCSS. ஓகேவா? அப்புறம் அதை கொண்டு போயிட்டு நீங்க ஜஸ்ட் வந்து இதுல போய் இன்க்ளூட் பண்ணா போதும் SCSS.
ஓகேவா. இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து கம்பைல் ஆகி இதுல போய் உட்காந்துரும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா என்னோட ரியாக்ட் ஆப்ல என்னோட சிஎஸ்எஸ் அப்படியே தான் வந்து உட்காந்துருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இது ஒரு இதுவா கொடுக்கலாம். என்ன பண்ணலாம், இதோட பேக்ரவுண்ட் கலர் ரெட் அப்படின்னு கொடுக்கலாம். அப்பதான் நமக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். இருக்கா, இதான் பேக்ரவுண்ட், இதான் அந்த ஸ்பேனுக்குள்ள இருக்க பட்டன். இது அந்த ஸ்பேனுக்குள்ள இருக்க பட்டன் இன்புட். ஸ்பேனுக்குள்ள இருக்க பட்டன் அதை நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா இந்த மாதிரி ஆரோமா கொடுத்து இன்புட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா. சரிடா, நீ இந்த சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி எனக்கு எந்த அட்வான்டேஜஸும் இல்லை, நான் பார்த்தேன்னா நார்மல் சிஎஸ்எஸ் மாதிரி தான் இருக்கு. என்னடா அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் இதுல பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா. சிஎஸ்எஸ்ல நீ இது வரைக்கும் வேரியபிள்ஸை கிரியேட் பண்ணது கிடையாது. நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன். என்ன வேரியபிள்னா என்னோட ஃபாண்ட் ஆர் என்னோட பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன். இது வந்து ரெட் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா. பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள் வந்து நான் ரெட், இதை நான் எங்க வேணாலும் கொடுத்துக்கலாம். வேரியபிள் கிரியேட் பண்றதுக்கான ஃபார்மேட் ஒரு டாலர் ஆட் பண்ணும், அப்புறம் என்ன நேமு, அப்புறம் அதோட வேல்யூ கொடுக்கும். ஸோ இதை நான் ஆட் பண்ணா மட்டும் போதும். இந்த வேரியபிள் இங்க போய் ஆட் ஆகும். பார்த்து ரெஃப்ரெஷ் பண்ணா இந்த இடத்துல பார்த்தோன்னா கலர் ரெட் ரிப்ளேஸ் ஆயிருக்கும். நான் இதை வந்து மாத்துறேன், ப்ளூ அப்படின்னு மாத்துறேன். இங்க பாத்துறேன் ப்ளூ ரிப்ளேஸ் ஆயிருக்கும். ரெடியில ஒண்ணுமே இல்லை, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும். இது ஒரு அட்வான்டேஜ். நீ கேட்கல இதுல என்ன அட்வான்டேஜ், நான் ஒரு தீம் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் தீமா வச்சிருக்கேன். என்னோட ஃபுல்ல ஃபைலையும் ப்ளூ தீம், கிரீன் தீம், இல்ல டார்க் தீம், லைட் தீம் வச்சிருக்கேன். அப்ப நான் எல்லாத்தையும் வேரியபிளா கொடுத்தா மட்டும் போதும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து இதை வந்து ஒரு டார்க் தீமா கிரியேட் பண்றேன். ஸோ டார்க் தீமா கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து பேக்ரவுண்ட், இந்த ஃபுல் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து பிளாக் கலர்ல இருக்கணும், இந்த டெக்ஸ்ட்லாம் வந்து ஒயிட் கலர்ல இருக்கணும் அப்படின்றது. ஸோ இதான் நம்ம வந்து இந்த எஸ்சிஎஸ் வச்சு அச்சீவ் பண்ண போற ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம அச்சீவ் பண்ண போற ஒரு விஷயம். ஓகேவா. ஸோ அதுக்கு நம்ம எஸ்சிஎஸோட எல்லா இதையும் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அது வேரியபிள்ஸ் கிரியேட் பண்றது. செகண்ட் வந்து நெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெஸ்டிங் அப்படின்னா என்னன்னா எஸ்சிஎஸ்எஸ்ன்றது வந்து அதோட எக்ஸ்டென்ஷன் நேம். ஓகேவா. சாஸ் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பேர் வந்து சாஸ். ஓகேவா. சாஸ் சிஎஸ்எஸ் எக்ஸ்டென்ஷன் நேம், பட் இதோட பேர் வந்து சாஸ். ஓகேவா. ஓகே ஓகே டன். சோ நெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெஸ்டிங்னா என்ன அட்வான்டேஜ் சொன்னா இதுக்கு வந்து நீங்க வந்து எஸ்சிஎஸ்எஸ்ல வந்து உனக்கு பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப்பை டைரக்டா கொடுக்கலாம். எனக்கு தெரியும் பட்டன் ஸ்பேனுக்குள்ள தான் எனக்கு இன்புட் இருக்கும் அப்படின்ட்டு, அதுக்குள்ள போய் டைரக்டா கொடுத்துட்டு அதோட சிஎஸ்எஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. ஓகேவா. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் இப்படி ஆட் பண்ணியிருப்பேன், இங்க போய் பாத்தீங்கன்னா அது கரெக்டா கன்வெர்ட் ஆன சிஎஸ்எஸ்ல பார்த்தா இந்த இன்புட்டுக்கு இந்த பட்டன் ஸ்பேனுக்குள்ள இருக்க இன்புட் அப்படின்ட்டு அழகா போய் உட்காந்துருக்கு. நான் அப்படி கொடுக்கவே இல்லை, டேரக்டா வெறும் இன்புட் தான் கொடுத்துருக்கேன். ஆனா அது என்ன பண்ணிச்சு, எஸ்சிஎஸ்எஸ் வந்து சிஎஸ்ஆர் கன்வெர்ட் ஆகும்போது பட்டன் ஸ்பேனுக்குள்ள இருக்க இன்புட்டா கன்வெர்ட் ஆயிருக்கு. இதை தான் வந்து அவன் நெஸ்டிங் சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா nav அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள யூஎல்குள்ள ஒண்ணு இருக்கு, அப்படி எல்லாமே இருக்கு. இதை வந்து அது கன்வெர்ட் பண்ணி சிஎஸ்ஆர் கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி கன்வெர்ட் ஆயிருக்கு, nav யூஎல், navல இருக்க எல்ஐ, navல இருக்க ஏ அப்படின்னு கன்வெர்ட் ஆகி அழகா இருக்கு. ஓகேவா. சோ இதுதான் நெஸ்டிங். நீ வந்து எவ்வளவு பெரிய HTML இருந்தாலும் நீ நெஸ்ட் பண்ணி அழகா சிஎஸ்எஸ் எழுதி அந்த HTML மாதிரி நீ சிஎஸ்எஸ் எழுதலாம். அதுக்காக ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா. இது வந்து ஒரு அட்வான்டேஜ், இப்படி ஒரு அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ் என்னன்னா மாடியூல்ஸ் அப்படின்னு. நம்ம எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு காமனா ஒரு ஃபங்க்ஷன் ஒரு இடத்துல எழுதி அதை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி இங்கேயும் பண்ணலாம் அப்படின்றதுதான் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்க் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ, இது வந்து டார்க் தீம். ஓகேவா. இது வந்து டார்க் தீம். இந்த டார்க் தீம்ல நான் வந்து சில வேரியபிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இந்த வேரியபிள்ஸ் நான் இங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னா ஜஸ்ட் import டார்க் தீம் அப்படின்னு அந்த ஃபைல நான் இங்க கால் பண்ணா போதும். அந்த வேரியபிள்ஸ் இங்க நான் என்ன கொடுத்துக்கணும், இந்த வேரியபிள்ஸோ இங்க நான் என்ன டிஃபைன் பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே இது வந்து ஐடியில என்ன ஆகுனா இங்க இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இம்போர்ட் என்ன பண்ணணும் ஐடியில இங்க தூக்கிட்டு போயிட்டு மொத்தமா வச்சிரும். பட் ஆனா இங்க நம்ம பார்த்த அந்த சாஸ்ல பார்த்த யூஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனோட இது என்னன்னா, யூஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஸ் யூஸுக்கும் இம்போர்ட்டுக்கும் என்னன்னா, யூஸ் வந்து ஒரு ஸ்கோப்ல கொண்டு போய் வைக்கும். இப்போ நீ பேஸ் அப்படின்னா அந்த பேஸ் டாட்னு கால் பண்ணுவேன். பட் இம்போர்ட்ல அப்படி கிடையாது. இந்த ஹோல் ஃபைலே இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணி போட்டோம் சிஎஸ்எஸ் ஜென்ரேட் பண்ணும்போது. அதனால நீ என்ன பண்ணலாம்னா டைரக்டா இந்த தீமோட என்ன கலரோ அந்த கலரை டைரக்டா இங்க ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா. பிஃபோரா இது சிஎஸ்எஸ் கன்வெர்ட் ஆகிற முன்னாடி இந்த ஃபைலை கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டு வச்சுட்டு அதுல இருக்க அந்த பேக்ரவுண்ட் கலர் எடுத்து இங்க இது பண்ணும். ஸோ இதுதான் வந்து இப்படிதான் நான் வந்து இம்போர்ட், அதாவது வேற ஒரு இடத்துல நீ வந்து
டிஃபைன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானதில் காமனா டிஃபைன் பண்ணிட்டு அதை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன். இதுதான் வந்து மாடியூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றது. யூஸ் பண்ண மாட்டோம். யூஸ் வந்து நம்ம லிப் சாஸ் அப்புறம் டாட் இதுல இந்த சாஸ் தான் இருக்கு. நம்ம வந்து நோட் சாஸ்ல இம்போர்ட் மூலமா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதான் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிக்சின்ஸ் அப்படின்றது. மிக்சின்ஸ் அப்படின்னா என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபங்க்ஷன் நினைச்சுக்கோங்க. நீ வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் இதை வந்து நீ கால் பண்ண வேண்டியது இருக்கு, ஒரே மாதிரி வேல்யூஸ் வர வேண்டியது இருக்கு அப்படின்னா நீ என்ன பண்ணலாம்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு கால் பண்ணலாம். இது வந்து ரிட்டர்ன் பண்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு சிஎஸ்எஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போறேன், ஒரு மிக்சின் எழுத போறேன். அந்த மிக்சின்ல நான் வந்து ஒரு சிஎஸ்எஸ் ரிட்டர்ன் பண்ண போறேன். அதோட வேலை அது அவ்வளவுதான். சரியா? நான் என்ன பண்ண போறேன், டாட் பேக்ரவுண்ட் அட் மிக்சின், இதான் இதோட இது ஒரு நேம் கொடுக்கணும். அப்புறம் அந்த மிக்சினுக்கு வந்து நீ வந்து உனக்கு ஏதாவது வேல்யூஸ் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுக்குறேன்னா இது வந்து டாலர் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருக்காங்க. என்ன வேணா நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இது ரிட்டர்ன் பண்றது ஏதாவது ஒரு சிஎஸ்எஸ் கொடுக்கும். ஸோ நான் இங்க நேம் என்ன பண்ண போறேன்னா பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுக்க போறேன். சரியா? பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுக்க போறேன். இது வந்து ரிட்டர்ன் பண்ண போது என்ன போகுதுன்னா இந்த சிஎஸ்எஸ் அப்படியே ரிட்டர்ன் பண்ண போகுது. அவ்வளவுதான் இதோட விஷயம். ஓகேவா? இதை நான் எப்படி யூஸ் பண்ணலாம்னா ஜஸ்ட் அதை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு ஒரு சிஎஸ்எஸ்ல அதை ஜஸ்ட் போய் இன்க்ளூட் பண்ணா மட்டும் போதும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இன்க்ளூட் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்றேன். சரியா? இங்க என்ன பண்ணலாம்னா பட்டன் டாட் சிஎஸ்எஸ்ல இங்க பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுக்குற பதிலாக அட் இன்க்ளூட் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுத்துருவேன். ஏதாவது ப்ராப்பர்ட்டி எனக்கு கொடுக்கணுமா? இல்ல. எங்காவது doc.css பேக்ரவுண்ட் கலர். ஸோ இதுல என்னோட பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த பேக்ரவுண்ட் கலர். யூசிங் ஆர்குமெண்ட் ப்ராப்பர்ட்டி. எனக்கு இப்போ இங்க எதுவுமே வேண்டாம் ஆர்குமெண்ட் அப்படின்னா இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பட்டன் டாட் சிஎஸ்எஸ்ல நான் ஜஸ்ட் இன்க்ளூட் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுத்தா மட்டும் போதும். தீம் டார்க்ல இருக்க என்ன பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கணும் அங்க வந்துடும். ஸோ ஆக்சுவலா தீம் டார்க்ல நான் இங்க வந்து என்ன வேணா போய் மாத்திக்கலாம். சரி எனக்கு வந்து பிளாக் கலர் வேணாம் கிரே கலர்ல காட்டணும் அப்படின்னாலும் மாத்திக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா இங்க சேஞ்ச் ஆகும். கம்பைல் ஆயிட்டு இங்க கிரே கலர்ல மாறிடும். அவ்வளவுதான் ஒரே விஷயம். ஓகேனா? இது பேர் தான் மிக்சிங் சொல்லுவாங்க. ஐடியில ஒரு ஃபங்க்ஷன் டிபெண்டா நீ ஒரு இது எழுதலாம். இப்படி ஒரு சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு அது மூலமா நீ கால் பண்ணிக்கலாம். ஃபைனா? இது ஒரு விஷயம். அடுத்து என்னதுன்னா சாஸ்ல எக்ஸ்டெண்ட் இன்ஹெரிட்டன்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு. எப்படி நம்ம கிளாஸஸ் யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை வச்சே ஒரு தீம் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? அதாவது டார்க் தீம்னா ஒரு மாதிரி வரணும், இந்த தீம்னா ஒரு மாதிரி வரணும் அப்படின்றது கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் ஒரு டார்க் தீம் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டேன். இதுல வந்து 2 இது இருக்கேன். இன்க்ளூட் மிக்சிங் பேக்ரவுண்ட் கலர், இன்க்ளூட் மிக்சிங் ஃபாண்ட் கலர். இது 2 வச்சு தான் நான் பண்ண போறேனே ஃபுல்லா. ஓகேவா? ஸோ இப்படி போட்டேன். என்னோட ஃபாண்ட் கலர் கொடு. ஸோ இது வந்து ஃபாண்ட் கலர் கலர் வந்து என்னோட டாலர் ஃபாண்ட் கலர். ஃபைன். இது கொடுக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட ஃபுல் சிஎஸ்எஸ் மாற்ற போறோம். இந்த இடத்துல ஃபுல் 2 கலரா மாற்ற போறோம். ஸோ எப்படி மாற்றணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட app.js போனா இதுக்கு ஒரு இருக்கு. இதுதான் நம்மளோட டிவ். இந்த டிவ்க்கு app.jsக்கு நம்ம டிவ்ல என்ன பண்ண போறோம்னா நம்ம ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறோம். கிளாஸ் நேம் ஈக்குவல் டு கண்டெய்னர், என்னோட ஃபுல் கண்டெய்னர் அப்படி கொடுக்குறேன். ஸோ இந்த கண்டெய்னருக்கு நான் சிஎஸ்எஸ் எழுதணும். ஸோ என்னோட app.css போறேன், ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடுறேன். இதோட இதை மாத்திக்கிறேன், ரீநேம் app.css. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போறேன், என்னோட கிளாஸ் நேம் இதான் என்னோட கிளாஸ் நேம். இந்த கிளாஸ் நேமுக்கு என்னோட அட் இன்க்ளூட் ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ண போறேன் தீமை. அட் இம்போர்ட் /styles theme dark.scss. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அட் இன்க்ளூட்
பேக்ரவுண்ட் கலர் கால் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இதை கொண்டு போய் நான் இந்த இடத்துல ஆட் பண்ணணும். அவ்வளோதான் என்னோட வேலை. எஸ்சிஎஸ்எஸ் ஆட் பண்ணிட்டா என்னோட பேக்ரவுண்ட் வந்து கிரே கலர்ல ஃபுல்லா மாறிடுச்சு. ஃபுல்லா. ஸோ இது ஆக்சுவலா ஃபுல்லா மாறல. இந்த ஒரு இது மட்டும் தான் மாறி இருக்கு. இந்த டிவ் மட்டும் தான் மாறி இருக்கு. ஏன்னா நம்ம இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ல ஃபுல் டாக்குமெண்ட்ல கொடுக்கல. சரி, இப்போதைக்கு இப்படி வச்சுக்கலாம், இதுலயே வச்சுக்கலாமே. ஸோ ஆப் டாட் சிஎஸ்எஸ்ல இங்க வந்துருச்சு கண்டெய்னர். இப்போ வேற என்ன, இந்த கலர்ஸ்லாம் வந்து எனக்கு ஒயிட்ல மாறணும். அதுதான் இதோட இது. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், என்னோட ஃபாண்ட் கலர்ஸ், என்னோட அட் இன்க்ளூட் ஃபாண்ட் கலர் அப்படின்னு கால் பண்றேன். ஃபாண்ட் கலர்ல ஒயிட்ல மாறிடுச்சு. சரியா? இப்போ பாத்தீங்கன்னா இதே தான் என்னோட பட்டன்லயும் கொடுக்குறேன். இதுல வந்து என்னோட ஃபாண்ட் கலர் கொடுக்கணும். அட் இன்க்ளூட் ஃபாண்ட் கலர். ஒரு ஃபங்க்ஷன். இதோட பேக்ரவுண்ட் கலர் கிரே. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு ஃபாண்ட் கலர் கொடுக்க போறோம். ஃபாண்ட் கலர் ஆட்டோமேட்டிக் கொடுத்தா என்ன ஆகும்னா டார்க்கா மாறிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல போய் ரெஃப்ரெஷ் சேவ் பண்ணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு பட்டன். இந்த பட்டனுக்குள்ள வந்து இது இருக்கு. நான் ஸ்பேனுக்கான இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஹைட்டு பேடிங் அதான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபைன். இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிஎஸ்எஸ் கம்ப்ளீட்டா இருக்கு. இப்போ இந்த சிஎஸ்எஸ்ல நான் வந்து ஜஸ்ட் வந்து இந்த தீம் டார்க்கு பதிலா தீம் இது மாத்துறேன் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போறேன்னா இது வந்து என்னோட தீம் அப்படின்ற ஒரு ஃபைல். ஓகேவா? இன்ஸ்டா ஆஃப் தீம் டார்க் இது வந்து என்னோட தீம் டாட் சிஎஸ்எஸ். ஓகேவா? இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், தீம் டார்க் தீம் இதுட்டு ரெண்டு தனியா கிரியேட் பண்ண போறேன். சரியா? தீம் டார்க் டாட் எஸ்சிஎஸ்எஸ், அப்புறம் நியூ ஃபைல் தீம் லைட் டாட் எஸ்சிஎஸ்எஸ். ஓகேவா? இதுல நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் வந்து ஒரு 2 வேரியபிள் மட்டும் தான் வைக்க போறேன். என்ன வேரியபிள்னா நான் இங்க வச்சிருக்க இந்த 2 வேரியபிளையும் தனித்தனியா பிரிக்க போறேன். ஓகேவா? பிரிச்சுட்டு தீம் டார்க்ல இந்த வேரியபிள் அப்படியே இருக்கும். இது வந்து பிளாக்கா இருக்கும். தீம் லைட்ல இந்த வேரியபிள் அப்படியே ரிவர்ஸா இருக்கும். இது வந்து ஒயிட், இது வந்து பிளாக் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் இன்க்ளூட் பண்றதுல இந்த தீம் டாட் சிஎஸ்எஸ்ல என்ன பண்ணணும்னா என்னோட மிக்சிங்ல அட் இம்போர்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் என்னோட இதுல தீம் டார்க் வச்சு சொல்லி கொடுத்துறேன், இது பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட் தீம் டார்க்கு நான் என்னோட பட்டன் டாட் சிஎஸ்எஸ்லையும் ஜஸ்ட் தீமை கால் பண்ணா போதும், ஆப் டாட் எஸ்எஸ்லையும் தீமை கால் பண்ணா போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தீம் டார்க்ல இருக்கு. இப்போ நான் லைட்ல மாத்தணும்னா ஒண்ணுமே இல்லை, இந்த இடத்துல போயிட்டு இதை போயிட்டு ஜஸ்ட் லைட்னு மாத்தினா போதும். இதோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக். தீம் லைட்னு மாத்தினா போதும். பார்த்தீங்கன்னா லைட் கலர் தீம் மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ ஐடியில நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த இடத்துலனா உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் தீம்ஸ் கிரியேட் பண்றது இதெல்லாம் வந்து இதை வச்சு ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். இதெல்லாம் என்ன பண்ணலாம்னா ஜேஎஸ் மூலமா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரே நிறைய சிஎஸ்எஸ் ஒரே மாதிரி சிஎஸ்எஸ் எழுதி ஜஸ்ட் கலர் காம்பினேஷன் மாத்துறது இந்த மாதிரிலாம் நிறைய பண்றதுக்கு வந்து எஸ்சிஎஸ்எஸ் யூஸ் ஆகும். இது எதுலலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க ஏதாவது ஒரு எடிட்டர்ஸ் எடுத்திருக்கீங்க, அதுல வந்து டார்க் தீம் லைட் தீம், ஸோ இதுலாம் கூட பாத்தீங்கன்னா டார்க் தீம் லைட் இது கூட ஒரு HTML டாக்குமெண்ட் தான். இந்த பர்டிகுலர் எலிமெண்ட் இருக்குல்ல, இங்க இருக்குல்ல, இது கூட ஒரு HTML தான். இந்த மாதிரி இது எல்லாமே வந்து ஒரு SCSS மூலமா ஈஸியா பண்ண முடியும் அப்படின்றது தான் சொல்ல வரேன். இது வந்து நீங்க ஒரு சிஎஸ்ல எழுதினீங்கன்னா தனித்தனியா உட்காந்து எல்லாத்தையும் எழுதணும். இது SCSSல எழுதினீங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அப்புறம் இம்போர்ட் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களால ஈஸியா எழுத முடியும் அப்படின்றது தான் சொல்ல வரேன். ஓகேவா? ஓகே ஃபைன். ஃபைன். மிக்சிங்னா என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி நினைச்சுப்போம். நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி நீ வந்து சிஎஸ்எஸ்லயே ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து நிறைய டிசிஷன்ஸ் மேக் பண்ணி
சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து இங்க வந்து நான் இது வந்து ஆக்சுவலா பேக்ரவுண்ட் கலர்ல வந்து எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ற ஒரு சிஎஸ்எஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். நீ வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணுவ, எனக்கு வந்து ஒரு வேல்யூ வரணும், ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணா ஒரு வேல்யூ வரும். சிஎஸ்எஸ்ல என்ன வேணும், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணா எனக்கு ஒரு சிஎஸ்எஸ் வேணும். நீ என்ன சிஎஸ்எஸ் வேணா கால் பண்ணலாம். சரி ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்வலா மிக்சிங் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இதுலயே வந்து ஒரு 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 வெரி குட் ரொம்ப சூப்பரான ஒரு இது கொடுத்துருப்பாங்க. என்னதுன்னா இது. ஸோ இந்த பர்டிகுலர் இது என்னது அப்படின்னா, ஸோ சில சிஎஸ்எஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, இந்த மாதிரி W3 ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் வந்து ஒரு பேப்பர் எழுதுவாங்க, அவங்க அதை வச்சுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்ப என்ன ஆச்சுன்னா சில சில விஷயம்லாம் வந்து ப்ரௌசர் வந்து முன்னாடியே மேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ப்ரௌசரே வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு இது மேக் பண்ணதான் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் சிஎஸ்எஸ் வேரியபிள். ஓகேவா, இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு வேரியபிளை வந்து சிஎஸ்எஸ்ல கம்யூனிட்டி வந்து கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த ப்ரௌசர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தோன்னு என்னாச்சு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. எப்படின்னா வெப்கிட் அப்படின்றவங்க வந்து ஒரே ப்ரௌசர். வெப்கிட் யாருன்னா கூகுள் குரோம். வெப்கிட் யாருன்னா சஃபாரி தான் வெப்கிட் யூஸ் பண்ணும். அவன் வந்து வெப்கிட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு அவன் ஒன்று போட்டு வச்சுட்டான். ஓகேவா, இவன் என்ன பண்ணான், மைக்ரோசாஃப்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு போட்டு வச்சு சப்போர்ட் பண்ணி அதுக்கான கோடுலாம் எழுதி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல ரிலீஸ் பண்ணிட்டான். கூகுள் என்ன பண்ணான், டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு நேம் வச்சு அவன் ரிலீஸ் பண்ணிட்டான். இப்போ சிஎஸ்எஸ் எழுதுறவன் எப்படி எழுதுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்து மூணுத்தையும் போடணும். ஏன் அப்படின்னா அவனோட வெப்சைட் வந்து இந்த மூணுத்துலயுமே லோட் ஆகும் போது யூஸ் ஒர்க் பண்ணணும். கரெக்டா, இப்போ சஃபாரில லோட் ஆனா இது யூஸ் ஆகும், ஜாவாஸ்க்கு இது ஐஇல லோட் ஆனா இது யூஸ் ஆகும், இதுல லோட் ஆனா இது யூஸ் ஆகும். ஓகேவா, இந்த மாதிரி மல்டிபிள் இதெல்லாம் இருக்கும். மல்டிபிள் சிஎஸ்எஸ் ஒரே சிஎஸ்எஸ்க்கு மல்டிபிளா நீ எழுத வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது கூட நீ என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் நீ இன்க்ளூட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து நீ என்ன வேல்யூ வேணுமோ அமிச்சியோ அந்த வேல்யூவை இதை எடுத்து ஒரு சிஎஸ் தான் கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். ஓகேவா, ஐடியா வெளியே சிஎஸ் தான் ஜென்ரேட் ஆகும்போது இது மூணுமே ஜென்ரேட் ஆகும். ஆனா நீ உள்ள எழுதிருக்க எப்படி எழுதிருப்ப, ஜஸ்ட் இப்படிதான் எழுதிருப்ப, டாட் பாக்ஸ் இது எழுதிருப்ப, இது வந்து ஒரு வேற ஃபங்க்ஷன்ல எழுதிருப்ப. ஸோ அந்த ஃபங்க்ஷனோட வேலை என்ன அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்ம் நீ அப்படி கால் பண்ணனா என்ன வேல்யூ கொடுக்குறியோ அதை வச்சு எழுதி உனக்கு வந்து ஒரு பெரிய சிஎஸ்எஸ் கொடுக்குறது. ஓகேவா, இந்த மாதிரி மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் பண்ணலாம். அதாவது சிஎஸ்எஸ் வச்சு நீ நிறைய பண்ணலாம், எஸ்சிஎஸ்எஸ் வச்சு நீ நிறைய பண்ணலாம் சிஎஸ்எஸ் ஜென்ரேட் பண்றது. கூல் படிஸ், நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ரியாக்ட் லைஃப் சைக்கிள். ஓகேவா, ரியாக்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ரியாக்ட்ல பார்த்தோன்னா எல்லாமே வந்து ஒரு காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பனன்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா எல்லாத்தையும் ஒரு மாடியூல் அப்படின்றது தான் சொல்லுவாங்க. நீ நார்மலா பார்த்தோன்னா நம்ம app.js ஃபைல ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா தனித்தனியா ஒவ்வொரு காம்பனண்டா தான் எழுதணும். ஹெட்டர் தனி காம்பனன்ட், பட்டன் தனி காம்பனன்ட் அப்படின்ட்டு தனித்தனி காம்பனண்டா தான் எழுதணும். ஓகேவா, ஸோ இந்த காம்பனன்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி ரியாக்ட் என்ன பண்ணுன்னா அந்த டாம் எலிமெண்ட்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி, டாம்ல இன்ஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுவே ஸ்டோர் பண்ணும். ஸோ இதனால என்னென்ன அட்வான்டேஜஸ்னா, ஒன்னு வந்து ஃபாஸ்டா ரெண்டர் பண்றது அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ் மட்டும் இல்லாம உனக்கு நிறைய என்ன பண்ணுன்னா ஹுக்ஸ் கொடுக்கும். ஹுக்ஸ்னா கொக்கி அப்படின்னு சொல்றோம். எப்படின்னா இது நடக்கும்போது இதை பண்ணு, இது நடந்தோன்னு இதை பண்ணு, இது நடந்ததுக்கு அப்புறம் இப்படி பண்ணு அப்படின்ற மாதிரி நிறைய அடிஷனல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு எலமெண்ட் போய் இந்த இடத்துல போய் உட்காந்ததுக்கு அப்புறம், இந்த பர்டிகுலர் இடத்துல போய் டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கண்ட்ரோல் கொடு, நான் ஒரு ஏபிஐ காலோ இல்லை ஏதோ ஒரு டேட்டா எடுக்கிறதோ ஏதோ பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து அட்வான்டேஜஸ் கொடுக்க ஆரம்பிச்சுது. இதுதான் வந்து ரியாக்ட்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ரியாக்ட் வந்து ஃபாஸ்டா ரெண்டர் பண்ணுது டாம அப்படின்றதோட இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுக்கறதுனால ரியாக்டை வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபைன், சரி, இது எப்படிடா நீ சொல்ற அப்படின்னா, இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டும், சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சின்னதா ஒரு app.jsல ஒரு எலிமெண்ட், ஒரு பர்டிகுலர் காம்பனன்ட் எழுதிருக்கேன். இந்த காம்பனன்ட் பேர் கிளிக் ட்ராக்கர் அப்படின்னு ஒரு காம்பனன்ட், நானே இப்போ எழுதின காம்பனன்ட். இந்த காம்பனன்ட்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு பட்டன் ரெண்டர் பண்ணுது. அந்த பட்டன்ல வந்து ஆன் கிளிக் பண்ணும்போது ஒரு கவுண்ட் செட் பண்ணிக்கிட்டே வருது, அந்த கவுண்ட்டை டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே வருது. சின்னதா ஒரு காம்பனன்ட். ஸோ இந்த காம்பனன்ட் ரெண்டர் ஆகுறது அப்படின்னா, ஸோ இப்படி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ரெண்டர் ஆயிருக்கு. கரெக்டா, என்னோட பட்டன் இந்த இடத்துல ரெண்டர் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரெண்டர் ஆகுது அப்படின்னு ஆக்சுவலியும் ஒரு பர்டிகுலர் இது ட்ரிகர் ஆகும். அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காம்பனன்ட் டிட் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படி போய் ரெண்டர் ஆன உடனே இது போய் இந்த இடத்துல போய் மவுண்ட் ஆன உடனே காம்பனன்ட் டிட் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் காம்பனன்ட் இருக்குல்ல, இதுல இருக்க ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அதை கிளிக் பண்ணும்போது இதுல வந்து 1 அப்படின்ற ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணிருக்கேன். அப்படி இருக்கும்போது அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காம்பனன்ட் டிட் அப்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் என்னன்னா இந்த காம்பனண்ட் இந்த பர்டிகுலர் யூஐல இருந்து யூஐ ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாமே சிங்கிள் த்ரெடட் இந்த ஒரு யூஐல இருந்து ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா காம்பனண்ட் வில் அன்மவுண்ட் அப்படின்னு கால் ஆகும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட் எடுத்துக்கிட்டேன்னா ஏதோ ஒரு காம்பனண்ட் என்ன காம்பனண்ட் எடுத்தாலும் அந்த காம்பனண்ட்டுக்கு இந்த 3 மெத்தட் கண்டிப்பா இருக்கும். என்னென்ன மெத்தட்? ஃபர்ஸ்ட் டைம் அதுல வந்து பேஜ் ரெண்டர் ஆனோன்னு மவுண்ட் அப்படின்ட்டு ஒன்னும், ஏதாவது சேஞ்சஸ் அந்த காம்பனண்ட்டுக்குள்ள நடந்துச்சுன்னா அப்டேட் அப்படின்னும், அந்த காம்பனண்டே அந்த இடத்துல விட்டு ரிமூவ் ஆச்சுன்னா காம்பனண்ட் அன்மவுண்ட் அப்படின்னும், இந்த 3 லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து இதோட ஒரு காம்பனண்டோட லைஃப் சைக்கிள். உருவாகுது, அப்டேட் ஆகுது, ரிமூவ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து ரியாக்ட் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த ரியாக்ட் லைஃப் சைக்கிள்ல இந்த பர்டிகுலர் டைம் நடக்குது இல்ல, இந்த டைம்ல உனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா யூ கேன் ஏபிள் டு உன்னால வந்து சில பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து கொடுக்க முடியும். உன்னோட பிசினஸ் லாஜிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணாங்க? ஹூக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டாங்க. ஹூக்ஸ்ன்ற கான்செப்ட் என்னன்னா இதெல்லாம் நடக்கும்போது நான் உனக்கு ஒரு சின்ன கண்ட்ரோல் தரேன், அந்த டைம்ல நீ என்ன வேணா பண்ணிக்கோ. சரி, மவுண்ட் ஆகும்போது ஒரு கண்ட்ரோலும், அப்டேட் ஆகும்போது ஒரு கண்ட்ரோலும், வில் அன்மவுண்ட்ல ஒரு கண்ட்ரோல் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அது பேர் தான் ஹூக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபைன். இந்த ஹூக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் ஸ்டேட்னு ஒன்று இருக்கு, யூஸ் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு. யூஸ் எஃபெக்ட்டுக்கும் லைஃப் சைக்கிளுக்கும் என்ன சம்பந்தமும் இல்லை. யூஸ் ஸ்டேட்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்டேட் வேரியபிள் மெயின்டைன் பண்ணுறது. நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு ப்ராப் ஸ்டேட் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு ஸ்டேட் அப்படின்றதுல வந்து யூஸ் ஸ்டேட்னு ஒன்று ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். அது ஒண்ணுமே இல்லை, ஒரு ஸ்டேட் அந்த பர்டிகுலர் காம்பனண்ட்ல இருக்க ஸ்டேட்டை சேஞ்ச் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. யூஸ் எஃபெக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனாலிட்டி தான் முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டி. இந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் வந்து இந்த ரியாக்ட் லைஃப் சைக்கிள்ல நம்ம கொடுக்குற அந்த ரியாக்ட் கொடுக்குற ஒரு ஹுக் அப்படின்றது. அதாவது அந்த கண்ட்ரோலை வந்து இந்த யூஸ் எஃபெக்ட் மூலம் தான் கொடுக்க முடியும். ஃபைன். இது எப்படி கொடுக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு லைட்டா சொல்லிக்கிறேன். சிம்பிள். நம்ம அதுக்காக என்ன பண்ண போறோம்னா ஒரு சின்னதா ஒரு காம்பனண்ட் எழுத போறோம். அந்த காம்பனண்ட் என்ன பேருன்னா கிளிக் ட்ராக்கர் அப்படின்னு ஒரு காம்பனண்ட். கிளிக் ட்ராக்கர்னா நான் கிளிக் பண்றதை ட்ராக் பண்ணேன், எத்தனை வாட்டி கிளிக் பண்றேன்றதை ட்ராக் பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு பட்டன் ரிட்டர்ன் பண்றேன், ஒரு பட்டன் ரிட்டர்ன் பண்றேன். அந்த பட்டன்ல ஆன் கிளிக் அப்போ செட் கவுண்ட். செட் கவுண்ட்னா என்னதுன்னா என்னோட ஸ்டேட். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஸ்டேட் கிரியேட் பண்றேன், கவுண்ட்னு ஒரு ஸ்டேட். அதோட இனிஷியல் வேல்யூ வந்து 0. அதை சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு ஃபங்க்ஷன், யூஸ் ஸ்டேட்டே கொடுக்குற ஒரு ஃபங்க்ஷன் தான் செட் கவுண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். அதுல என்ன பண்றேன்னா என்கிட்ட என்ன கவுண்ட் இருக்கோ +1 பண்ணேன். ஸோ 0ல இருக்கும், நான் கிளிக் பண்ணோன்னே +1 பண்ணேன், 2 ஆகும். அதே நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல நான் டிஸ்பிளே பண்றேன். ட்ராக்கர் கவுண்ட் கிளிக் கவுண்ட் ஈக்குவல் டு என்ன கவுண்டோ அந்த கவுண்ட் நான் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்றேன். ஒரு சின்னதா ஒரு நார்மலா ஒரு காம்பனண்ட். ஃபைன். இந்த காம்பனண்ட்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் நான் என்ன பண்றேன்னா ஒரு யூஸ் எஃபெக்ட் எழுதியிருக்கேன். இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். யூஸ் எஃபெக்ட் எழுதியிருக்கேன். அதுல console.log யூஸ் எஃபெக்ட் கால் அப்படின்ட்டு யூஸ் எஃபெக்ட் கால் அப்படின்ட்டு ஒரு சின்னதா ஒரு console.log எழுதியிருக்கேன். சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிளான ஒரு காம்பனண்ட். ஃபைன். இந்த காம்பனண்ட் எனக்கு ரெண்டர் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ரன் ஆகுதுன்னா யூஸ் எஃபெக்ட் கால் அப்படின்னு ரன் ஆகுது. ஸோ இது என்னதுக்குன்னா இந்த யூஸ் எஃபெக்ட் எப்பெல்லாம் ரன் ஆகும்னா ஃபர்ஸ்ட் வாட்டி எப்போ ரன் ஆயிருக்கு, நம்ம எதுவுமே பண்ணல, இந்த இடத்துல எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் வந்து இது ரெண்டர் ஆயிடுச்சு. ரெண்டர் ஆனோன்னா ரன் ஆச்சு. ஸோ ரெண்டர் ஆனோன்னா ரன் ஆனது என்ன கேஸ்ல ரன் ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் கேஸ். நமக்கு ஃபர்ஸ்ட் கேஸ்ல ரன் ஆயிருக்கு. அது என்ன கேஸ்னா காம்போனன்ட் டெட் மவுண்ட். அது இந்த காம்போனன்ட் மவுண்ட் ஆனோடனே நமக்கு என்ன ஆச்சுன்னா யூஸ் எஃபெக்ட் ஒரு வாட்டி கால் ஆயிடுச்சு. வெரி குட். சரி, இப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் அப்டேட் ஆகும்போது கால் ஆகுதா அப்படின்றது பார்ப்போம். இதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா என்னோட வேல்யூ அப்டேட் ஆகுது. இந்த காம்பனண்ட்ல ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் அப்டேட் ஆகுது. இந்த ஸ்டேட் அப்டேட் ஆகுது, கவுண்ட்ன்ற ஸ்டேட் அப்டேட் ஆகுது. அப்டேட் ஆகும் போதும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கால் ஆகும். நல்லா பாருங்க, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கிளிக் பண்ண இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அத்தனை தடவை இது கால் ஆகிட்டே இருக்கு. ஃபைன். ரெண்டாவது வாட்டியும் கால் ஆச்சு. எத்தனை வாட்டி கால் ஆயிடுச்சு? இந்த வாட்டி காம்போனன்ட் டிட் அப்டேட்லயும் கால் ஆயிடுச்சு. சூப்பர் வா. இந்த ரெண்டு விஷயத்தையும் எனக்கு கால் ஆயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு என்னன்னா மூணாவது லைஃப் சைக்கிள்லயும் இது கால் ஆகும். மூணாவது லைஃப் சைக்கிள் என்ன லைஃப் சைக்கிள் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தீங்கன்னா காம்பனன்ட் வில் அன்மவுண்ட். ஃபைன். காம்பனன்ட் வில் அன்மவுண்ட் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா கால் ஆகும். நீ என்ன பண்ணுவேன்னா நீ யூஸ்வலா ஒரு காம்பனன்ட்ல இது நீ இந்த யூஸ் எஃபெக்ட் இந்த காம்பனன்ட் மவுண்ட்லயோ காம்பனன்ட் அப்டேட்லயோ நீ என்ன லாஜிக் எழுதியிருப்பேன்னா இந்த காம்பனன்ட் வந்து ரெண்டர் ஆகும்போது சில பல சேஞ்சஸ் பண்ணு அப்படின்றதான் நீ எழுதியிருப்பேன். பட் ஒரு காம்பனன்ட் ரிமூவ் ஆகும் போது நீ அதே சேஞ்சஸ் பண்ண மாட்டேன். யூஸ்வலா நீ என்ன பண்ணுவேன்னா கிளீன் அப் தான் பண்ணுவேன். சரியா? அந்த கிளீன் அப் நீ எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீ வந்து இந்த யூஸ் எஃபெக்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன் நார்மலா ஒரு ரிட்டர்ன் ஒரு நார்மல் ஒரு ஃபங்க்ஷன், நான் ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்றேன். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா console.log எனக்கு கிளியர் காம்போனன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றேன். ஃபைன். இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் கால் ஆகும் போது எப்போ கால் ஆகும்? இந்த ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகும்னா என்னோட காம்பனன்ட் வந்து அன்மவுண்ட் ஆகும்போது கால் ஆகும். இது இன்னும் கால் ஆகல, நான் இது எப்போ கால் அன்மவுண்ட் ஆகும்போது கால் பண்ணும்.
சரி, இப்போ இது நான் அன்மவுண்ட் பண்றது என்ன பண்றது? அன்மவுண்ட்னா ஒண்ணுமே இல்லை, இந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டை டிஸ்பிளே பண்ணாம போனாலே, டிஸ்பிளே பண்ணிட்டு டிஸ்பிளே பண்ணாமலே போனாலே அது வந்து அன்மவுண்ட் தான். ஒரு விஷயம் வந்துட்டு காணாம போனாலே அன்மவுண்ட் தான். சரி, அதுக்காக நம்ம வந்து ஒரு சின்னதா ஒரு லாஜிக் எழுதலாம். எப்படி லாஜிக் எழுதலாம்னா, வெளியே லாஜிக் எழுதலாம். என்ன லாஜிக்னா, நான் வந்து இன்னொரு பட்டன் கிரியேட் பண்ண போறேன். சரியா, இன்னொரு பட்டன் கிரியேட் பண்ண போறேன். இந்த பட்டனுக்கான ரீசன் என்னன்னா, இந்த ட்ராக்கரை ரிமூவ் பண்றதுக்கான இந்த பட்டன். ஓகேவா? ஸோ நான் ஒரு பட்டன் எழுதுறேன். பட்டன் ஆன் கிளிக் ஈக்குவல் டு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன். அது என்ன பண்ண போனதுன்னா, செட் ட்ராக்கர் விசிபிலிட்டி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ செட் ட்ராக்கர் விசிபிலிட்டி ஒண்ணுமே இல்லை, ஒரு கிளியர் ட்ராக்கர். செட் ட்ராக்கர் விசிபிலிட்டின்றது ஒண்ணுமே இல்லை, ஒரு ஸ்டேட். ஸோ கான்ஸ்ட் ட்ராக்கர் விசிபிலிட்டி அப்படின்ற எனக்கு ஒரு ஸ்டேட் வேரியபிள், அதை செட் பண்றதுக்கு செட் ட்ராக்கர் விசிபிலிட்டின்னு ஒரு ஃபங்க்ஷன். இது எது மூலமா கிடைச்சதுன்னா, எனக்கு யூஸ் ஸ்டேட் மூலமா கிடைச்சது. என்னோட டிஃபால்ட் ட்ராக்கர் விசிபிலிட்டி வந்து ட்ரூ. ஃபைன், எனக்கு ட்ராக்கர் விசிபிளா இருந்தா, ட்ரூவா இருந்ததுன்னா இதை வந்து ரன் பண்ணு. நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல ரன் பண்ண ஜாவாஸ்கிரிப்டை இன்க்ளூட் பண்றதுக்கு 2 பிரேசஸ் ஆட் பண்ணுவோம். அதை ஆட் பண்ணிக்க. ட்ராக்கர் விசிபிலிட்டியா இருந்ததுன்னா இது வந்து ஆம்பர்சண்ட் ஆண்ட், அதாவது ஆண்ட் ஆபரேட்டர் இருந்ததுன்னா மட்டும் ட்ராக்கரை காட்டு, இல்லைன்னா ட்ராக்கரை காட்டாது. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ட்ராக்கர் விசிபிலிட்டி அப்படின்றத ஃபால்ஸ் ஆக்குறேன். ஃபால்ஸ் ஆகணும்னா என்ன ஆகும்னா, இந்த இதுக்கு போய் ரெண்டர் ஆகாது. ஸோ இதை கிளியர் பண்ணி விட்டுரும், காணாம போக வச்சிடும். ஸோ பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு பட்டன் நமக்கு ரெண்டர் ஆயிருக்கு. ஸோ இதை கிளிக் பண்றேன், நமக்கு வந்து எல்லாமே கால் ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் வந்து அது வந்து கிளியரை கால் பண்ணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு வாட்டியும் அப்டேஷன்லயே நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த கிளியர் காம்பனண்ட்டை கால் பண்ணுவோம். ஸோ அதனால அப்டேஷன்லயும் கால் ஆகிட்டே இருக்கும். சரியா, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை கிளியர் பண்ண போறேன். கிளியர் ட்ராக்கர் அப்படின்னா இது ரிமூவ் ஆகும். ரிமூவ் ஆகும்போது பாத்தீங்கன்னா வெறும் இந்த கிளியர் காம்பனண்ட் மட்டும் கால் ஆயிருக்கு. எதுக்காக அப்படின்னா, இந்த விஷயம் கால் ஆகும். நல்லா நோட் பண்ணீங்கன்னா, இது கால் ஆகல, இது அப்டேட்ல கால் ஆகும். இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் எப்பெல்லாம் கால் ஆகும்னா, அப்டேட்ல கால் ஆகும், பிளஸ் என்னோட அன்மவுண்ட்ல கால் ஆயிருக்கு. ஓகேவா? பட் இந்த ஃபங்க்ஷன் எப்பெல்லாம் கால் ஆயிருக்குன்னா, என்னோட மவுண்ட்ல கால் ஆகும், பிளஸ் என்னோட அப்டேட்ல கால் ஆகும். ஸோ இதுதான் நமக்கு வந்து காம்பனண்ட் லைஃப் சைக்கிள எப்படி யூஸ் எஃபெக்ட் மூலமா பண்ண முடியும். ஃபைன், இதெல்லாம் பண்ணி உன்னால இதுக்கு மேல எதுவும் ஃபைன் கிரேடா பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா, இன்னும் ஃபைன் கிரேடா போலாம். இன்னும் ஃபைன் கிரேடா எப்படி போலாம்னா, எனக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் மவுண்ட் அன்மவுண்ட்ல மட்டும் தான் நடக்கும், இந்த அப்டேட்ல நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சேன்னா, நீ என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா வேரியபிள், அந்த வேரியபிள்ல எம்டி அரே அப்படி கொடுத்தனா இது என்ன ஆகும்னா, ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா யூஸ் எஃபெக்ட் கால், இது வந்து மவுண்ட்ல கால் ஆயிடுச்சு. அடுத்து அப்டேட்ல காலே ஆகல, போன வாட்டி அப்டேட்ல கால் ஆச்சு. அப்புறம் கிளியர் ட்ராக்கர், கிளியர்ல கால் ஆச்சு. ஸோ ஐடியா பார்த்தோன்னா மவுண்ட்ல இது கால் ஆகுது, அன்மவுண்ட்ல இது கால் ஆகுது. சூப்பர், இது நைஸ். இதுதான் வந்து ஒரு வகையான ஒரு அப்டேஷன். நம்ம என்ன பண்ணலாம்னா, நிறைய வகையா இந்த யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். இதுல ஒரு வகையான யூசேஜ் அப்படின்னா, எனக்கு எம்டி இது கொடுத்தனா எனக்கு அப்டேட்ல கால் பண்ண தேவையில்லை அப்படின்றது. இது வந்து நமக்கு இப்ப தேவையில்லை, ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு கேஸ்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா இது தேவை. ஃபைன், இன்னொரு விஷயம் இருக்கு இதுலயே, இன்னும் ஃபைன் கிரேடா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட வந்து இந்த மாதிரி கவுண்ட்னு ஒரு வேரியபிள் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா, இங்கேயே என்ன பண்ண போறேன், இங்க இன்னொரு வேரியபிளை யூஸ் பண்ண போறேன். யூஸ் பண்ணிட்டு வெறும் கவுண்ட் வேரியபிள் சேஞ்ச் பண்ணா மட்டும் இதை கால் பண்ணு அப்படின்றத சொல்ல போறேன். எதுக்காக அப்படின்னா, இந்த யூஸ் எஃபெக்ட் எல்லா இடத்துலயும் கால் ஆச்சுன்னா உன்னால வந்து இது வந்து ஒரு சின்ன காம்பனண்ட். ஒரு பெரிய காம்பனண்ட்லாம் நம்ம எழுதணும்னா அதுல நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும். எல்லா வேரியபிளோட சேஞ்சுக்கும் அது சேஞ்ச் ஆயிட்டு கால் ஆயிட்டே இருந்ததுன்னா நமக்கு வந்து நிறைய மெமரி லீக்கு, நிறைய ஹேண்ட்லிங் பண்ண தேவை இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா, யூஸ்வலா ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒவ்வொரு யூஸ் எஃபெக்ட் கொடுத்து அதுக்கான இதுவை கால் பண்ணலாம். யூஸ் எஃபெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் சேஞ்ச் ஆகும் போது அதோட எஃபெக்டை கால் பண்றது தான். பட் ஐடியல் கேஸ் நான் சொல்றது வெரி ஐடியல் கேஸ். பட் அவன் ரொம்ப ஜென்ரிக்கா கொடுத்ததுனால நமக்கு என்ன கொடுத்துட்டான்னா, எல்லாத்துக்குமே கால் பண்ணு அப்படின்றத கொடுத்துட்டாங்க. சரியா? சரி, நம்ம இப்ப கொஞ்சம் அட்வான்ஸ்டா போயிட்டு வெறும் இந்த கவுண்ட் வேரியபிள் மட்டும் சேஞ்ச் பண்ணா கால் ஆகிற மாதிரி பண்ணலாம். சரி, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, இதுக்கு ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சரி, அந்த வேரியபிளை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி இருக்கிறத வச்சு இந்த வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நம்ம ட்ராக் விசிபிலிட்டியே கொடுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் இங்க ஹேண்டில் பண்றதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன்னா, ட்ராக் விசிபிலிட்டி அப்படின்றத வந்து நான் உள்ள பாஸ் பண்ண போறேன். ஒரு ப்ராப்பர்ட்டியா பாஸ் பண்ணி அங்க வந்து அதை கிளியர் பண்ண போறேன். ஓகேவா? சிம்பிள், ஒண்ணுமே இல்ல. இங்க நான் கிளியர் பண்றதுக்கு பதிலாக அங்க போய் கிளியர் பண்ண போறேன். இங்கதான் ஸ்டேட்லாம் செட் ஆகும், பட் ஆனா கிளியர் பண்றதெல்லாம் வந்து அங்க போய் தான் கிளியர் பண்ணுவேன். சரியா? ஒன் செகண்ட், யானா வந்துட்டான்.
ஹைடா ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. நான் இன்னொரு வாட்டி வேணா திருப்பி சொல்றேன். இப்போ முடிச்சுட்டு நான் வரேன், சரியா? ஃபைன். நம்ம என்ன பண்றோம், இந்த ட்ராக் விசிபிலிட்டி இதுக்கு பாஸ் பண்றோம். இப்போ இந்த பர்டிகுலர் ட்ராக்கருக்குள்ள போயிட்டு இந்த ப்ராப்ஸ் இருக்கா, இந்த ப்ராப்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். ஸோ ரிட்டர்ன்ல இஃப் என்னோட ப்ராப்ஸ் டாட் ட்ராக் என்ன ப்ராப்ஸ் அமைச்சிருக்கேன், ட்ராக்கர் விசிபிலிட்டி. இந்த ட்ராக்கர் விசிபிலிட்டி ட்ரூ ஃபால்ஸா இருந்ததுன்னா, ட்ரூவா இருந்ததுன்னா இந்த பட்டனை கால் பண்ணு, இந்த பட்டனை கொடு. இல்லனா ரிட்டர்ன் ஜஸ்ட் div tracker cleared அப்படின்னு கொடு. இவ்வளவுதான், சிம்பிளா நான் சொல்லியிருக்கேன். என்ன ஆகுது, இந்த ப்ராப்ஸ் எடுக்குது, இந்த ப்ராப்ஸை கொடுக்குது, இந்த ப்ராப்ஸை யூஸ் பண்ணி இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணுது. அவ்வளவுதான், ஒரே விஷயம். சரி ஃபைன், நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் அதை கிளிக் பண்றேன், கால் ஆகுது, என்னோட கிளியர் காம்பனன்ட் கால் ஆகுது, அப்புறம் யூஸ் எஃபெக்ட் கால் ஆகுது. கிளியர் காம்பனன்ட் எதனால கால் ஆச்சு, அப்டேஷனால கால் ஆச்சு. யூஸ் எஃபெக்ட் எதுக்காக கால் ஆச்சு, இதுவும் அப்டேஷனால கால் ஆச்சு. ஃபைன், திருப்பி ஒரு வாட்டி கிளிக் பண்றேன், அதே கால் ஆகுது. வெரி குட். நவ் கிளியர் ட்ராக்கர் கொடுக்குறேன். கிளியர் ட்ராக்கர் கொடுக்கும்போது என்னாச்சுன்னா எனக்கு அப்டேஷனும் கால் ஆயிருக்கு, என்னோட கிளியர் காம்பனன்ட் கால் ஆயிருக்கு, யூஸ் எஃபெக்ட் அதாவது அப்டேஷனும் கால் ஆயிருக்கு. இந்த அப்டேஷன் எதுக்காக கால் ஆச்சுன்னா இந்த பர்டிகுலர் ட்ராக்கர் விசிபிலிட்டியோட வேல்யூ சேஞ்ச் ஆனதுனால கால் ஆச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் கவுண்டோட வேல்யூ சேஞ்ச் பண்ணல, இந்த பர்டிகுலர் ப்ராப்ஸோட வேல்யூ தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் கிளியர் ட்ராக்கர் கிளிக் பண்ணும்போது கால் ஆகுது பாருங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் இந்த இடத்துல போயிட்டு எனக்கு அதுக்கெல்லாம் கால் பண்ணாத தம்பி, நீ வெறும் கவுண்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணா மட்டும் கால் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். சரியா? இந்த இடத்துல நான் வெறும் கவுண்ட் வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணா சொல்லு அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கிளிக் பண்றேன், கிளியர் இன்ஃபர்மேஷன் கால் ஆகுது. திஸ் இஸ் கால்டு ஃபார் தி அப்டேஷன் ப்ராசஸ். இது கால் ஆயிருக்கு, எதுக்காக, கவுண்ட் வேல்யூ சேஞ்ச் ஆனதுக்காக. இப்போ நான் கிளியர் ட்ராக்கர் கிளிக் பண்ணா வெறும் எனக்கு ரிமூவல் கூட கால் ஆகக்கூடாது. ஏன்னா இந்த காம்பனன்ட் ரிமூவே ஆகல. அப்டேஷனும் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இது எதுவுமே நீ எதுக்காகவும் கால் பண்ணாத, கவுண்ட் சேஞ்ச் பண்ண மட்டும் தான் கால் பண்ண சொல்றேன். இந்த கிளியர் ட்ராக்கர் கிளிக் பண்ண என்ன சேஞ்ச் ஆகும், இந்த ப்ராப்ஸ்ல இருக்க இந்த ட்ராக் விசிபிலிட்டி மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ பட் அதுக்கான யூஸ் எஃபெக்ட் நம்ம எழுதவே இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண, கிளியர் ட்ராக்கரை கால் பண்றேன், எதுவுமே கால் ஆகல. ஸோ இந்த ப்ராப்ஸ் ட்ராக்கர் விசிபிலிட்டிக்கான இது காலே ஆகல. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதுக்காக ஒரு யூஸ் எஃபெக்ட் எழுதலாம். ஒரு யூஸ் எஃபெக்ட் எழுதுறேன். அந்த யூஸ் எஃபெக்ட் என்ன பண்ண போகுது, ஜஸ்ட் இதே மாதிரி யூஸ் எஃபெக்ட் தான், இதோட வேலை இதே மாதிரி தான், ஒண்ணுமே கிடையாது. ஆனா இது கோயிங் டு கால் ஃபார் ப்ராப்ஸ் டாட் ட்ராக்கர் விசிபிலிட்டிக்கு கால் ஆக போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதுல வந்து யூஸ் எஃபெக்ட் ஃபார் ட்ராக்கர் யூஸ் எஃபெக்ட் கால்டு, அதே மாதிரி ட்ராக்கர் கிளியர் காம்பனன்ட் கால் அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ பாத்தீங்கன்னா என்னோட டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 2 வாட்டி கால் ஆயிருக்கு. எதுக்கு, ஃபர்ஸ்ட் இது கால் ஆயிருக்கு, இதோட மவுண்ட், அப்ப இது கால் ஆயிருக்கு. ஏன், இந்த ப்ராப்ஸ் டாட் ட்ராக்கர் விசிபிலிட்டிக்காக ஒரு யூஸ் எஃபெக்ட், கவுண்ட்டுக்கான ஒரு யூஸ் எஃபெக்ட், ரெண்டுமே கால் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது அதே மாதிரி இதோட அப்டேஷன் மட்டும் தான் கால் ஆகுது. எதோட அப்டேஷன், இந்த 2 மட்டும் தான் கால் ஆயிருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா இது 2 மட்டும் தான் கால் ஆயிருக்கு, கிளியர் காம்பனன்ட் அண்ட் யூஸ் எஃபெக்ட் கால் ஆயிருக்கு. கூல். இப்போ நம்ம ட்ராக்கர் விசிபிலிட்டியை கால் பண்ணலாம். கிளியர் ட்ராக்கர் கொடுத்தா ட்ராக்கர் விசிபிலிட்டியோட விஷயம் கால் ஆகுது. ஸோ இதுதான். ஸோ ஒன்னால வந்து என்ன ஆகும்னா, வெரி மைன்யூட்டா உள்ள சேஞ்ச் ஆகுற ஆப்ஜெக்ட்ஸை ரொம்ப மைன்யூட்டா கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த யூஸ் எஃபெக்ட் அப்படின்ற ஹுக். இப்போ நமக்கு வந்து இது நார்மலா தெரியலாம். ஆனா பெருசா நம்ம காம்பனன்ட்ஸ் எழுதும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, உள்ள நிறைய ஸ்டேட் மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்போம். அதாவது பிகர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது உள்ள ஸ்டேட் மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்போம். அப்ப நமக்கு நிறைய ஸ்டேட் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி மைன்யூட் கண்ட்ரோல் கொடுக்கறதுக்காக யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணி நிறைய மைன்யூட் கண்ட்ரோல்ஸ் கொடுக்கலாம். ஃபைனா? இதுதான் வந்து யூஸ் எஃபெக்ட் ஹுக்ஸை வச்சு எப்படி ரியாக்ட் லைஃப் சைக்கிள் ஹேண்டில் பண்றது அப்படின்றது. ஓகேவா? ஃபைன்.